வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் என்ற அந்த புத்தகத்தினுடைய இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் முதல்லேருந்து கூட அந்த பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இதை விட நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பகுதி இருக்கும். அதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் கிடைக்குது, அதாவது ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த புத்தகம் கிடைக்குது. அதுபோல் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற புத்தகமும் கிடைக்குது. அது ரெண்டையும் நீங்கள் வாங்கி அதை படிச்சுட்டு அல்லது அது சார்ந்த விஷயங்களை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அந்த தகவலோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து 75% நேரங்களில் வந்து ஒரு பாலினத்தை விட மற்றொரு பாலினத்தின் உடல்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ஒரு 75% நேரம் வந்து இப்போ வந்து ஒரு ஆணாக இருக்கிறவங்க டக்குன்னு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறொரு உடலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆணையும் பெண்ணையும் தேர்ந்தெடுக்கிறதுல அதிக நடுநிலை நிர்வகிக்கக்கூடிய அந்த உயரிய அதாவது அந்த மாதிரி ஆணையும் பெண்ணையும் தேர்ந்தெடுக்கிறதுலையும் அதிக நடுநிலை நிர்வகிக்கக்கூடிய உயரிய ஆன்மாக்களை தவிர மற்ற அனைவரும் இந்த அமைவு வந்து உண்மையானதாகவே இருக்குது. பூமியில் பிறக்க செல்லக்கூடிய ஆன்மாக்கள் பெரும்பான்மையான நேரத்தில் ஒரு பாலினத்தில் விருப்பம் கொண்டிருப்பது அவர்கள் அந்த 25% நேரத்திற்கு ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ மகிழ்ச்சியின்றி இருக்கிறாங்க அப்படின்னு பொருள்படாது. எஸ்டர் வந்து தன்னுடைய உடல் தேர்வின் காரணமாக தேவையின்றி தன்னுடைய பாலின சேர்க்கையில் ஈடுபடுவங்களோ அல்லது அதிக பாலின உணர்வு கொண்டவளோ கிடையாதுங்க. ஓரின சேர்க்கையை சேர்ந்தவர்கள் மனிதர்களாக தங்கள் உடலமைப்பில் வசதியாகவோ அல்லது வசதியின்றியோ இருக்கலாம். ஆனால் சம பாலின சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய பாலின சேர்க்கை இந்த வாழ்க்கையில் தவறான பாலினத்தை தேர்ந்தெடுத்ததன் விளைவாக தான் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுடைய அமர்வு வேலைகள் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்களுக்கான அந்த பதில்கள்லாம் கொடுக்கப்படுது. ஆன்மாக்களை பாலின தேர்வுகள் எடுக்க வழிகாட்டும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த முடிவுக்கு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்டது. அதாவது முந்தைய வாழ்க்கைகளில் அரிதாக உபயோகப்படுத்தப்பட்ட அந்த பாலினத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக அவர்களுடைய தற்போதைய வாழ்க்கைகளுக்கு முன்கூட்டியே தன்னுடைய பாலின சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதாவது அந்த வாழ்க்கைகளுக்கு முன்கூட்டியே தன்னுடைய பாலின சேர்க்கையில் ஈடுபடும் மக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னே நான் உணர்கிறேன். ஏன்னா சம பாலின சேர்க்கையில் ஈடுபடுதல் அதேமாரி வாழ்க்கையில் மிக கடினமான பாதையை அளிக்குது. நம் சமுதாயத்தில் பாலின இழுக்கை சுமக்க வைக்கிறது. இந்த பாதை ஒரு வாடிக்கையாளராக தேர்ந்தெடுக்கிறப்ப அது அவர்களுடைய கார்மிக் தேவைகளுக்காக உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ கடந்த கால நிகழ்ச்சிகளுடன் சம்பந்தப்பட்ட பாலின தனித்துவத்தின் சிக்கலான வித்தியாசங்களை தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்வது அப்படிங்கிறதும் இது துரிதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 13 உள்ள நபர் ராஸ் பெல்டனா அனுபவித்த தடைகள்லேருந்து விடுபடுறதுக்கு முயற்சியில் இந்த வாழ்க்கையில் பெண்மணியாக இருக்க இவர் தேர்ந்தெடுத்தார். 30 வருடங்களுக்கு மேலாக இவர் காத்திருந்து அறிதல் நிலை அனுபவதற்கு பதிலாக ஹெஸ்டர் ராஸாக தனது கடந்த கால பற்றி பிறவியிலிருந்தே தெரிந்து கொள்வதற்கு பயனடைந்திருப்பாளா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையுடைய உணர்வு நிலைகளுடைய நினைவுகள் இல்லாமல் இருக்கிறது, மறதி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபிறவி மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு இந்த மனித நிலை ரொம்ப குழப்பமாக இருக்குது. நாம் யாருன்னு, நாம் என்ன செய்யணும் அப்படின்னும், ஏதாவது ஆன்மீக தெய்வத்தன்மை உண்மையாக நம்மை பற்றி அக்கறை கொண்டுள்ளதா அப்படிங்கிறதும் வியந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருட்டில் தடுமாறிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த மறதி நோயை பற்றியும் இந்த பெண்மணியுடன் என்னுடைய அமர்வு வேலையை நான் வந்து இதோடு இதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கொஞ்சம் தொடர்றார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஸ் பெல்டனாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு உணர்வு நிலையுடைய நினைவு ஏன் இருக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு உடலை தேர்ந்தெடுத்து ஒரு திட்டம் உருவாக்கிய பின்னர் எங்களுடைய ஆலோசகர்களோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஒப்பந்தம்? மற்ற வாழ்க்கைகளை நினைவு வைத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தமாக. ஏன்? நீ முன்னர் என்ன செய்தாய் என்பதனால் உனக்கு என்ன நடக்கக்கூடும் என்று முன்கூட்டியே தெரிந்து கொள்வதை விட வெற்று பலகையிலேருந்து கற்றுக்கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதையெல்லாம் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாழ்க்கையில் அதே ஆபத்துகளை தவிர்ப்பதில் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் செய்த தவறுகளை தெரிந்து கொள்வது உதவியாக இருக்காதா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் அதே துன்பங்களும் புது அணுகுமுறைகளை முயற்சிப்பதை விட அவர்களில் பலர் அதன் மீது அதிக கவனம் செலுத்தவும் கூடும். புதிய வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும்.
அப்படின்னு சொல்கிறார். இப்போ வேறு ஏதாவது காரணம் இருக்குதா? பழைய நினைவுகளை வைத்து கொள்ளாமல் கடந்த கால வாழ்க்கைக்கு பழி வாங்க, உனக்கு செய்த தவறுகளுக்காக சமநிலைப்படுத்த குறைந்த முன் அனுபவம் இருப்பதாக எங்கள் ஆலோசகர்கள் கூறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது. உன்னுடைய வாழ்க்கையில் ஹெஸ்டராக வாழ்வதற்கு உந்துதலுக்கும் நடத்தைக்கும் இதுவரை பங்காக இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால்தான் நான் உங்களிடம் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆவேசத்தோடு. பூமியில் நாம் சாஸ்வதமான ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றமடைய இந்த மறதி அவசியமானது என்று நீ இன்னும் எண்ணுகிறாயா? சாதாரணமாக ஆம். ஆனால் அது முழு மறதி அல்ல. கனவுகளிலிருந்து நாங்கள் சில மின்னல் போன்ற திடீரொலிகள் பெறுகிறோம். நெருக்கடி நேரங்களில் தேவையான போது எந்த வழியில் செல்லணும் அப்படின்பதற்கான உள்ளறிவு மக்களுக்கு இருக்குது. மேலும் சில நேரங்களில் நம் நண்பர்களும் சிறிது மடத்தனம் செய்ய முடியும். நண்பர்கள் என்றால் ஆன்ம உலகில் ஆன்மாக்களால் என்று கூறுகிறாயா? அல்ல, கருத்துக்களை வெளிப்படுத்தி அவர்கள் குறிப்புகள் அளிக்கிறார்கள். நான் அதை செய்திருக்கிறேன். இருப்பினும் உணர்வு நிலையின் மறதியின் பூட்டை திறக்க நீ என்னிடம் வர வேண்டியிருந்தது. தேவையான போது தெரிந்து கொள்ள எங்களுக்கு தகுதி இருக்கிறது. நான் உங்களை பற்றி கேட்டபோது நான் மாற்றத்திற்கு தயாராக இருந்தேன். உங்களுடன் கடந்த காலத்தை காண குளோடிஸ் எனக்கு அனுமதி தந்தார். ஏனென்றால் அது எனக்கு பலனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா உன் மறதி நோய் அப்படியே இருந்திருக்குமா? ஆம், சில விஷயங்களை நான் அதுவரை தெரிந்து கொண்டிருக்கக்கூடாது என்று அது பொருள் கொண்டிருக்கும். என்னுடைய கருத்துப்படி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒருபோதும் அறிதுயில் நிலையில் செல்ல முடியாத போதோ அல்லது அவர்களுக்கு மெய்மறதி நிலையில் முடிவு பெறாத நினைவுகள் மட்டுமே இருந்தால் இந்த தடைக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னும், இந்த மக்களுக்கு கடந்த கால நினைவுகள் அறவே இல்லை, தங்களை வெளிப்படுத்தி கொள்ள அவர்கள் தயாராகவும் இல்லை அப்படின்னு பொருள் கொள்ளாது. ஏதோ ஒன்று தன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறது என்றும் அதை வெளிப்படுத்த விரும்பினால் என்றும் என் வாடிக்கையாளருக்கு தெரியும். அப்போ ஆன்மாவின் உயரிய உணர்வு நிலையுடைய தனித்துவமான நம்மளுடைய தொடர்ந்த நினைவையும் குறிக்கோளையும் தன்னகத்தையே வச்சுருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கைகளில் நேரம் சரியாக இருக்கிறப்ப மனித உடல் சார்ந்த தேவைகளோட ஆன்மாவின் நோக்கமும் பொருந்தி இருக்கணும். கடந்த கால மற்றும் தற்போதைய அனுபவங்கள் சீரமைவுக்கு, அதாவது பகுத்தறிவு சார்ந்த அணுகுமுறையை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நம்மளுடைய தற்போதைய நிலை எதுவாக இருந்தாலும் நம்முடைய நிரந்தர தனித்துவம் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உடல்களில் நம்மை ஒருபோதும் தனியாக விட்டு செல்றதில்லை. ஆழ்ந்த சிந்தனையிலும் தியானத்திலும் அல்லது பிரார்த்தனையிலும் நாம் உண்மையில் யார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ட எண்ணங்களை நமக்குள் ஒவ்வொரு நாளும் வருது. சிற்சில உள்ளுணர்வு சார்ந்த வழிகள் மெய்மறந்த நிலை மூலமாக நமது ஜீவிதத்திற்கான தக்க காரணத்தின் தடயங்களும் நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ அவளுடைய தலைவலி மூல காரணத்தை நான் நீக்கினேன். மேலும் ஆண்களை மிரட்டுவதை தவிர வேறு காரணங்களுக்காக பெண்மணியாக அவள் தேர்வை வலிமைப்படுத்தி ஹெஸ்டருடன் என் அமர்வு வேலையை முடித்து கொண்டேன். அப்போ அவளுடைய தற்காப்புகளை சிறிது குறைத்து கொள்ளவும் தாக்கும் மனப்பாங்கு குறைந்தும் இருக்க நான் அவளுக்கு அனுமதி அளித்தேன். உதவும் தொழில்களை குறித்தும் தொண்டராக சேவை செய்வதற்கான வாய்ப்புகளை பற்றியும் தொழில் சம்பந்தமான குறிக்கோள்களை மறுசீராகமைப்பது பற்றியும் நாங்கள் விவாதித்தோம். இறுதியில் அவளால் தன்னுடைய இன்றைய வாழ்க்கை பாலின தேர்வின் தோல்வியை விட கற்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக காண முடிந்தது. ஒரு நிகழ்வு முடிந்த பின் ஆன்மாக்களின் நேர்மையை போற்ற நான் ஒருபோதும் தயங்கியதில்லை. ஒரு ஆன்மா தங்களுக்கும் தங்களை சூழ்ந்துள்ள மற்றவர்களுக்கும் பயனுற்றதான செழிப்பான வாழ்க்கையை நடத்தியுள்ள போது அவர்கள் ஆன்ம உலகிற்கு உற்சாகத்தோடு திரும்புவதை நான் பார்க்கல. இருந்தாலும் நிகழ்வு 13 உள்ளது போல நபர்கள் தங்கள் கடந்த கால வாழ்க்கையை வீணாக்கினார்கள். குறிப்பாக தங்கள் காலம் முடிவதற்கு முன்னரே தற்கொலை செஞ்சிட்டவங்க அந்த மாதிரி அறிக்கை விடும்போது அவர்கள் ஒருவித மனத்தளர்வோடு திரும்பி சொல்வதாக தான் நான் அவங்கள விவரிக்கிறேன். ஒரு நபருக்கு மறுபயிற்சி திருப்தியற்றதாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஆன்மா மீண்டும் அதாவது அனைத்தறிவும் ஒரு ஆன்மா மீண்டும் அடைந்திருப்பதே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பௌதீக மரணத்துக்கு பிறகு ஒரு மனித உடலால் பாதிப்பில்லாமல் ஆன்மா திடீரென விழிப்புணர்வு அடைகிறது. மறுபயிற்சியின் போது வாழ்க்கையில் நாம் செஞ்ச முட்டாள்தனமான செயல்கள் நம்மை கடுமையாக தாக்குது. அதிக இளைப்பாறுதலும் தெளிவான எண்ணங்களும் ஆன்ம உலகிற்குள் என்னுடைய வாடிக்கையாளர்களை மேலும் முன்னோக்கி செல்கின்றன அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அன்பு, மெய்யறிவு போன்ற நேர்மறையான குணங்களால் ஆன்மாக்கள் உருவாக்கப்படுகின்றன. எனவே ஒரு ஆன்மா பூமி போன்ற கோலத்திற்கு வர தொடங்கி பண்டைய நிலையிலிருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல் சார்ந்த மக்களுடன் சேரும்போதும் வன்முறை அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்போ கற்காலத்திற்கு திரும்பி சென்று உயிர் வாழ்வதோடு தொடர்பு கொண்டுள்ளது. அவர்களுடைய பயம், வலி இவற்றின் விளைவாக மனிதர்கள் கோபம், வெறுப்பு ஆகிய கலப்படமற்ற எதிர்மறையான உணர்வுகளை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பொருள். அப்போ அவங்களுடைய பரஸ்பர லாபத்துக்காக நேர்மறை, எதிர்மறை ஆகிய இரு உணர்வுகளும் ஆன்மாவிற்கும் தற்போதைய உடலுக்கும் இடையே கலந்திருக்குது. அப்போ ஒரு ஆன்மா அன்பையும் அமைதியையும் மட்டும் அறிஞ்சிருந்தால் அது ஒரு நுண்ணறிவையும் அடையாது. மேலும் இந்த நேர்மறையான உணர்வுகளின் மதிப்பை ஒருபோதும் உண்மையாக அது பாராட்டாது. பூமிக்கு வரக்கூடிய ஒரு ஆன்மாவிற்கு மறுபிறப்பு பரீட்சை அப்படிங்கிறதும் ஒரு மனித உடலில் பயத்தை வெல்வதே ஆகும். பயத்துடன் தொடர்புள்ள எல்லா எதிர்மறை உணர்வுகளையும் ஏராளமான வாழ்க்கைகளின்
விடாமுயற்சி மூலமாக வெல்ல முயற்சிக்கிறதுனால ஒரு ஆன்மா வளருது. மேலும் பெரும்பாலும் நிகழ்வுகள் 13 இருக்கக்கூடிய நபர் குறிப்பிட்டது போல ஆன்மாவானது காயப்பட்டோ அல்லது அடிப்பட்டோ ஆன்ம உலகத்திற்கு திரும்புகின்றது. ஆன்ம உலகில் கூட இதில் சில எதிர்மறை தன்மைகள் தக்க வைத்து கொள்ளப்படலாம். மேலும் அது ஒரு புது உடலோட மற்றொரு வாழ்க்கையில் மீண்டும் தோன்றக்கூடும். பூமியில் ஒரு தனிப்பட்ட ஆன்மாவின் உண்மையான பண்பு ஒரு சந்தோஷமான மனித முகத்தில் மகிழ்ச்சி மற்றும் வெட்கப்படாத இன்பத்தின் மூலம் அது வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய வழிகாட்டுகளினுடன் மறுபயிற்சி மாநாடுகள் வாழ்க்கைகளுடைய இடையிலான நீண்ட சுயமதிப்பீடு வழிமுறையை தொடங்க எங்களுக்கு அனுமதி அளிக்குது. இன்னும் அதிகமான ஆசிரியர் வழிகாட்டுகளுடைய வருகையுடன் நாம் விரைவில் மற்றொரு மாநாடு நடத்துவோம். முந்தைய அத்தியாயத்தில் அவர்களுடைய கடந்த வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க புதிதாக இறந்த ஆன்மாக்கள் பிரதான எகிப்து நாட்டை சார்ந்த வழக்கப்படி நீதி அறிக்கை எடுத்துச் செல்லப்படுவது பற்றி நம்ம சொன்னோம். மரணத்திற்கு உடனேயோ ஏதோ ஒரு வழியில் சித்திரவதை செய்கின்ற அந்த நீதிமன்ற அறையில் வழக்கு விசாரணை நமக்காக காத்திருப்பது ஏராளமான கலாச்சாரங்கள் மதம் சார்ந்த நம்பிக்கையாக இருந்தது. காயப்படுத்தப்படக்கூடிய நிலையிலிருந்து எளிதில் பாதிக்கப்படக்கூடிய ஒருவர் பயமுறுத்தக்கூடிய ஆவேசத்துடன் அரக்கத்தனமான நீதிபதிகளால் தண்டிக்கப்பட்டு தங்கள் இருட்டுத்தனமான பிற்கால வாழ்க்கையில் எடுத்துச் செல்லப்படும் அச்சுறுத்தும் கனவு காட்சிகள் கொண்ட உடலுக்கும் வெளியேயுமான அனுபவம் தங்களுக்கு இருந்ததாக எப்பயுமே கூறுவாங்க. அந்த வலுவான நரக நம்பிக்கை ஏற்கனவே உள்ளதாகவே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுமாரி அமைதியான இளைப்பாறக்கூடிய அறிதுயில் நிலையில் மனமட்டத்தின் அனைத்து தொடர்புகளிலும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் உயரிய நிலையில் உள்ள ஆன்மாக்களின் குழுவின் முன்பு அவங்க செல்வதற்கு தங்கள் வழிகாட்டிகளுடன் ஆரம்ப மறுபயிற்சி அமர்வு வேலைகளை அவர்களை தயார் செய்யுது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. நீதிமன்ற அறை வழக்கு விசாரணை என்ற வார்த்தைகள் இந்த நடவடிக்கைகள் விவரிக்க உபயோகப்படுத்தப்படலை. என்னுடைய வாடிக்கையாளர்கள் அதிக எண்ணிக்கையில் இவர்களை புத்திசாலியான நபர்கள், நடத்துனர்கள், நீதிபதிகள் என்று கூட அழைத்துள்ளார்கள். ஆனால் அதிகபட்சமானவர்கள் அவர்களை மாஸ்டர்களின் மன்றம் அல்லது முதியோர்கள் என்று குறிப்பிடார்கள். இந்த மறுசீராய்வு சபை பொதுவாக 3 7 உறுப்பினர்களை இருக்குது. தங்கள் வீட்டு தளத்திற்கு வந்தவுடனேயே ஆன்மாக்கள் அவர்கள் முன்பு தோன்றுவதால் அடுத்த அத்தியாயத்தின் இறுதியில் அதோடைய விளக்கத்துடன் நான் இந்த மாநாட்டிற்கு போவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. எல்லா ஆன்மீக மதிப்பீடு மாநாடுகளும் அது நம் வழிகாட்டிகளாக இருக்கட்டும், நமக்கு சமமானவர்களாக இருக்கட்டும் அல்லது மாஸ்டர்களின் குழுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பொதுவாக இருக்குது. அதாவது தீர்ப்பாக நாம் பெற்றுக்கொள்ளும் கருத்தும் கடந்த கால வாழ்க்கை ஆய்வுகளும் நமது தேர்வுகளுடைய உள்நோக்கங்களும் மற்றும் ஒரு வாழ்நாளின் செயல்களின் அடிப்படையில் உள்ளது. நமது நோக்கங்கள் குறித்து கேள்வி கேட்கப்படுது, கண்டிக்கப்படுகின்றது. ஆனால் நம்மை கஷ்டப்படுத்தும் அளவு கண்டனம் செய்யப்படுறது இல்லை. அத்தியாயம் 4 விளக்கினபடி அடுத்தவங்களுக்கு தீங்கிழைத்த தங்களுடைய செயல்களுக்கு அவர்கள் வருத்தப்பட்டதற்காக மட்டுமே ஆன்மாக்கள் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க என்று இது பொருள்படாது. வருங்கால வாழ்க்கை ஒன்றில் கார்மிக் விளைபயன்களை எதிர்கொள்ள நேரிடும். மனித மனத்திற்கு இயல்பாக ஒழுக்கம் சார்ந்த உணர்வு இல்லாதனாலையும் மனசாட்சி ஆன்மாவின் பொறுப்பு என்று நம் ஆன்மீக மாஸ்டர்கள் தொடர்ந்து நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மாக்களில் பெருமளவில் மன்னிப்பளித்தல் உள்ளது. இவ்வுலகம் வயதற்றது, அதுபோலவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேலைகளும் வயதற்றதே அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய வளர்ச்சி போராட்டத்திற்கு நமக்கு வேறு வாய்ப்புகள் அளிக்கப்படும். நம்முடைய வழிகாட்டினுடைய துவக்க மாநாடு முடிந்த பின்னர் நாம் மறுபயிற்சி நிலையத்தை விட்டு செல்கிறோம். மேலும் கடந்து செல்லும் வழியில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மற்ற ஆன்மாக்களை வரவேற்கும் நிலையத்திற்கு ஒருங்கிணைந்து செல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை இதுமாரி எடுக்கும்போதெல்லாம் ஒரு ஆன்மா இறந்து இந்த பூமியிலேருந்து போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அங்கே ஒரு மாநாடு மாதிரி, அதாவது ஓய்வறை, அது ஒரு 7 பேர் கொண்ட ஒரு நீதிமன்றம் அப்படின்னு ஒவ்வொரு மதம் சார்ந்த வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்படி இருக்குன்னா, ஒரு அறை மாதிரி, அதாவது நம்மளை புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மறுசீரமைப்பு அறைன்னு கூட அதை சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே போனால் நம்மளுடைய இதை நம்ம சொல்லி நாமளே வருத்தம் தெரிவிக்கிறப்ப நம்மளை அவங்களாம் தண்டனை கொடுக்குறதெல்லாம் இல்லை. நமக்கு அவங்க சில வழிகாட்டுதல்களில் ரொம்ப கண்ணியமாக அதை அழகாக எடுத்து சொல்லி நம்மளை இன்னும் நெறிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் மறுபிறப்பு அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ உயர்ந்த தளத்துக்கு போகணும்னா அதுதான் வழி, அப்படி தான் நம்ம எடுத்து ஆகணும். அப்போ இது மாதிரி நடக்கக்கூடிய இடங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.